கரூரில் பிரச்சார பரப்புரையின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்துல காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பாமக தலைவர் அன்புமணியிடம் மட்டுமே தாவேகா தலைவர் விஜய் தொலைபேசியில் பேசி உள்ளதால எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் பாமக மற்றும் தாவேகா கூட்டணி அமையும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளதால திமுக தோல்வியை சந்திப்பது உறுதியாக இருக்கு. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அனைத்து கட்சிகளுமே தொடங்கி இருக்காங்க. ஆளும் கட்சி திமுக, எதிர்க்கட்சி அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக, தாவேகா என அனைத்து கட்சி தலைவர்களுமே தமிழ்நாடு முழுவதுமே தங்களது பிரச்சாரங்களை தொடங்கி இருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர் வேலுசாமிபுரத்துல பரப்புரை மேற்கொண்டிருந்தாரு. அப்போது அலைக்கடல் என திரண்டிருந்த தொண்டர்களுக்கு மத்தியில தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்தாரு. ஆனால் அந்த கூட்டத்துல யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவமானது அரங்கேறி நாட்டையே உலுக்கி போட்டது. அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருந்தாங்க. இது பற்றி செய்தி அறிந்ததுமே கரூர்ல இருந்து சென்னைக்கு விரைந்திருக்காரு விஜய் அவர்கள். இதுவரையிலும் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை கூட நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவில்லைன்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு துயரமான சம்பவம் அரங்கேறியதுனால சம்பந்தப்பட்டவர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளும் பறந்திருக்கு. அப்படியான அழைப்புகள் விஜய்க்கு மட்டும் வந்திருக்காதா என்ன? ஆனால் யாரின் அழைப்புகளையும் விஜய் ஏற்கவில்லைன்னு சொல்லப்படுது. ஆனால் கடந்த 10 நாட்களில் இருவரின் அழைப்புகளை மட்டுமே ஏற்று கரூர் துயர சம்பவம் குறித்து தனது வருத்தங்களையும் அவர்களிடம் விஜய் அவர்கள் பகிர்ந்து பேசியிருக்காரு. முதலாவதாக யார் என்றால் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியின் அழைப்பை ஏற்று பேசியிருக்காரு. இவர்கள் இருவருமே நீண்ட நாள் நண்பர்கள் என்றும் ராகுல் காந்தியை சந்திக்க வேண்டும் என்றால் விஜய்க்கு காங்கிரஸ்காரர்கள் யாரின் தயவும் தேவையில்லை என்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களை கூறும் அளவுக்கு இவர்களிடத்தில் நெருங்கிய நட்பானது இருந்துட்டு வருது. ஆனால் ராகுல் காந்தியிடம் பேசிய பின்னரே நீலாங்கரை இல்லத்தில் முடங்கியிருந்த விஜய் அவர்கள் வெளியே புறப்பட்டு சென்று எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய இல்லத்திற்கு வந்து ஆலோசனையும் மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுது. பாமக தலைவர் அன்புமணியின் அழைப்பை மட்டுமே விஜய் அவர்கள் எடுத்து பேசி இருப்பதாகவும் சொல்லப்படுது. இவர்களை தவிர வேறு எந்த ஒரு நபரின் தொலைபேசி அழைப்பையும் விஜய் ஏற்க விரும்பவில்லை என்றே தெரிய வந்திருக்கு. பாமக நிறுவனர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸிற்கும் இடையே கருத்து வேறுபாடானது இருந்து கொண்டே வருகிறது. அப்போதெல்லாம் கூட்டணி பற்றி ராமதாஸிடம் கேட்டால் போக போக தெரியும் என்று பாடல் பாடிவிட்டு செல்வாராம். தந்தை போல தற்போது மகனும் போக போக தெரியும் என்று கூறிட்டு வராரு. அக்டோபர் 9ஆம் தேதி அன்று அன்புமணி ராமதாஸுக்கு பிறந்த நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் இப்படி கூறுவதாலும் ராகுல் காந்தி மற்றும் அன்புமணியின் அழைப்புகளை மட்டுமே விஜய் எடுத்து பேசி இருப்பதாலும் தாவேகா, காங்கிரஸ், பாமக ஆகியோருடன் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது என்றே சொல்லலாம். ஆனால் கரூர் துயர சம்பவத்துல விஜய்க்கு ஆதரவாக பேசி வந்த எடப்பாடி பழனிசாமியின் கணிப்பு என்னவாக இருந்திருக்கும்? மக்கள் மத்தியில நீங்கா இடம் பிடித்திருக்கும் விஜயை தன்வசப்படுத்தி கொண்டால் அவருடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்ற ஆசை நிராசையாக போய்விட்டது. ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அவருக்கு கூடிய கூட்டமெல்லாம் அதிகபட்சம் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து வந்தவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் கூட்டணி மாற்றம் ஏற்பட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி என்றே சொல்லலாம். இதற்கிடையேதான் இது குறித்து கருத்து தெரிவித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறும் என்று பேசப்பட்டு வருது. ஆனால் நிச்சயம் அப்படி நடக்காது என்று நம்பிக்கையாக இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. திண்டுக்கல்ல நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சி ஒன்றில் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசும்போது பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்குமா என்ற வீடியோ சமூக வலைதளத்துல வைரலாகிட்டு வருது. காங்கிரஸ் தாவேகா இடையே கூட்டணி அமையும் என்று பேசப்பட்டு வரும் நிலையில தான் அது பற்றி உதயநிதி ஸ்டாலின் சூசகமாகவே குறிப்பிட்டிருந்தாரு. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அரசியல் கட்சிகள் தங்கள் கூட்டணி தொடர்பான கணக்குகளையும் போட்டுட்டு வராங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகி வரும்
நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்பதில் உறுதியாகவே இருந்துட்டு வராரு. ஆட்சிக்கு பங்கு என்பதையும் திட்டவட்டமாகவே தெரிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள். ஆனால் இதுவரை எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை. இந்த சூழலில் கரூர் கூட்ட நெரிசல் விபத்து தாவேகா மீதான அரசியல் கணக்குகளை மாற்றி போட்டிருக்கிறது. தாங்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களை சமாளிக்க இறங்கி வருவார்களா இல்லையா, மீண்டும் வருவார்களா என பரபரப்பாகவே பேசப்படுவதாக உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்காரு. ஒருபுறம் தங்கள் வசம் வருவார்கள் என்று விஜய் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கூறிட்டு வராரு. டெல்லியில இருந்தும் அழுத்தங்கள் வருவதாக பேசப்பட்டு வருவதாகவும், அமித்ஷாவின் ஒப்பந்தத்திற்கு இதுவரை விஜய் பிடி கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுது. மறுபுறம் ராகுல் காந்தி, அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் உடனான தொலைபேசி உரையாடல் புதிய வியூகத்திற்குள் விதிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை காங்கிரஸ், பாமக, தாவேகா கூட்டணி அமையலாம் என்கின்றனர். இதை முன்வைத்துதான் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கடைசியில விலகிவிடும் என்று கூறுகின்றனர். எப்படியும் ஆட்சி அதிகாரத்துல திமுக பங்கு தராது, கேட்கும் கூடுதல் இடங்களையும் வழங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் புரிந்து கொண்டு விட்டதாகவும், இதுல கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்பது விஜயின் வெற்றி வாய்ப்புதான். எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவார், ஆட்சியை பிடிக்க முடியுமா, வாக்கு சதவீதம் எவ்வளவு போன்றவை கேள்விக்குறியாகவே இருக்கின்றன. எனவே காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் சென்றாலும் பெரிதாக நன்மைகள் எதுவும் கிடையாது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த கருத்து காங்கிரஸ் கட்சிக்குள் பெரும் சலசலப்பையை ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொல்லலாம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.